ஐயனார் துணை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல சோலான்னு சொல்லிட்டு ஓனர் வந்து நிற்கிறாங்க. சோழன் வந்து இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அதனால் நம்ம சோழன் இருந்துட்டு அண்ணன் அண்ணன் ஒரு சவாரி இருக்கிறதா சொன்னார். நானும் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். இப்போ நிலாவுக்கு வேற 5 லட்சம் பணத்தை வேற வாங்கி கொடுத்தல, அந்த கடனை எப்படியாவது நான் அடைக்கணும். அதனால் நான் சவாரிக்கு கிளம்புறேன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ஓனர் இருந்துட்டு, நீ உன்னை நம்பி நான் எவ்வளோ பெரிய பொறுப்பெல்லாம் கொடுத்தேன், ஆனால் கடைசியில் நீ என்னவே முட்டாளாக்கிட்டல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் உங்கள் காலில் கூட விழுறேன், தயவு செஞ்சு தனியாக வாங்க, உங்ககிட்ட நான் சொல்லி புரிய வைக்கிறேன். நீ என்னடா எனக்கு புரிய வைக்கிறது? உன்னை நம்பி இவ்வளோ பெரிய காரை கொடுத்துருக்க, வேறு ஒரு கார் போடுறேன், அதுக்காக வேறு ஒருத்தர்கிட்ட நான் பணத்தை வாங்கணும் தானே உங்ககிட்ட சொன்னேன். அதையும் கேட்காம நீ என்ன காரியம் பண்ணி வச்சுருக்க? நான் இந்த பக்கம் போன உடனே நீ அந்த பக்கம் வந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே நிலா வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்படின்னா பணத்தை இவர் உங்ககிட்ட தான் வாங்கிட்டு வந்தாரா? வாங்கிட்டு வந்தான்னு சொல்லாதம்மா, திருடிட்டு வந்தான்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே நிலா வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சோழன் உண்மையே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே சோழன் நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. இவ்வளோ கேவலமாக நடந்திருக்கீங்க, நான் அவமானப்படுறதெல்லாம் உங்களுக்கு பெருசாக போயிடுச்சுன்னு இவ்வளோ இதெல்லாம் செய்யலாமா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அதோடு முடிச்சிருக்கு.